மனிதர்கள் மீது எந்த அதிகாரமும் சைத்தானுக்கு இல்லை. நிறைய பேர் வந்து செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைத்தான தலையில போட்டுறது. சைத்தான் வழிகெடுத்துட்டானப்பா, நல்லா தான் இருந்தேன், சைத்தான் வழிகெடுத்துட்டான், சைத்தான் வழி, இவனா போய் சரண்டர் ஆகிட்டு என்ன சொல்றது, சைத்தான் வழிகெடுத்து விட்டான், சைத்தான் தான் வழிகெடுத்தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் இவ்வளவு வேகமாக நீங்க சரண்டர் ஆகிற அளவுக்கு சைத்தானுடைய ஆற்றல்கள் உங்களை அதிகாரத்தில் திணிக்கிற அளவுக்கு அவன் அதிகாரம் என்னது இல்லை, அவனத்துல அந்த அதிகாரம் இல்லை. அது அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, சூரா நஹல் 99 100வது வசனம் வரைக்கும். இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ஈமான் கொண்டவர்கள் மீதோ, இறைவன் மீது தவக்குல் வைக்கிறார்களே அவர்கள் மீதோ சைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான் அவங்க மீது எந்த அதிகாரம் சைத்தானுக்கு கிடையாது. வந்து ஒன்றை திணிச்சு கெட்டு வைக்க, அதை கெட வைக்கிறதுக்கு எந்த அதிகாரம் இல்லை. சைத்தானுடைய இயல்பை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நல்லா வாழுகின்றவர்களை இழுத்து கொண்டு போய் வழிகேட்டில போடுவதற்கோ கெட்டவனாக்குவதற்கோ எந்த அதிகாரம் சைத்தான்ட்ட இல்லை. அப்ப எப்படி தான் போறோம்? சைத்தான் எங்கேயும் என்ன செய்யல. நீங்க எங்கேயாவது ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? பள்ளியில தொழுதுட்டு இருக்கிற தரன்னு நீங்க இழுபட்டு போய் சினிமா ஹால்ல விழுந்து எங்கேயாவது சந்தர்ப்பங்கள் இருக்குதா? இல்ல. அதான் அதிகாரம் என்றது. அதிகாரம் என்றா உங்களை பைபோஸாக இழுத்துட்டு போய் நீங்க உங்களோட அதாவது சுய ஞாபகத்தை இழந்து எங்கேயா போய் விழுந்தா தான் அர்த்தம் என்ன? சைத்தான் பலமா செய்யறான், நீங்க தான் போறீங்க. ஒரு சப்ஜெக்டுக்கு என்ன செய்றீங்க, நீங்களாக அதை கட் பண்ணி நீங்களா ஒரு வேலையை எடுத்து யாரோ ஒரு வாக்களிக்கிறா அதை நம்பி நீங்க என்ன செய்றீங்க, வெளியே போறீங்க என்பதை புரிஞ்சுக்கொள்ள. சைத்தானுக்கு அதிகாரம் கிடையாது, சைத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களை தரதரன்னு இழுத்துட்டு போய் ஒரு வேலையில போடுவதற்கான அதிகாரம் சைத்தானுக்கு இல்லை. ஆனால் முழுமையாக இல்லையான்னு கேட்டால் இல்ல, இருக்குது. எப்படி உண்டாகும்டா, நீங்களா சரண்டர் ஆகினா உண்டாகும், நீங்களா சரண்டர் ஆகினா உண்டாகும். இது எப்படி அப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு சிங்கம், ஒரு நம்ம ஜூக்கு போறோம், சிங்கம் கூட்டுல இருக்குது, அதை பார்த்த உடனே நம்ம தைரியமா என்ன சொல்லுவோம், ஜூக்கு போனீங்கன்னா அந்த சிங்கம் எல்லாம் நம்மளை வந்து டச் பண்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்க மாட்டேன், எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. கண்ட்ரோல்ல எது வரைக்கும், நீ கூட்டுக்குள்ள போகாத வரைக்கும்.